nepotism. வணக்கம், வெல்கம் டு தி பாஸ். இதை பார்க்க போகிற ரிவ்யூ வினீத் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்க வருஷம் எக்ஸேஷன். ஒரு அருமையான ஃபீல் குட் மூவிங்க. கண்ணை மூடிட்டு இந்த படத்தை சூஸ் பண்ணி பார்க்க போங்க. ஒரு நல்ல படம், ஒரு ஸ்லோ பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உட்கார வச்சு நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றி அப்படி ஒரு குட் ஃபீல் கொடுத்துருக்காங்க. நல்ல படம், நல்ல படைப்பு. இது மோலிவுட்டோட காலம். ஏன்னா அவங்க எடுக்கிற படம் ஹிட்டு, எடுக்கிற படம் நல்லா இருக்குது. ஒரு 3 மணி நேரம் 8.5 மணி நேரம் தேட்டரில் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம்னா நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தை தாண்டி நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக கொடுத்துட்டு வராங்க. அந்த வரிசையில் இந்த படமும் ஒன்று நல்ல படம். இதில் எனக்கு பிரணவ் மோகன்லால் ஆக்டிங் ரொம்ப அருமையாக இருந்தது. அதை தாண்டி அவரோட ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. அதெல்லாம் தாண்டி மனுஷன் ஒரு 20-25 நிமிஷம் தான் வராப்புல. நிவின் பாலி அப்பா ஐ எம் பேக் அப்படின்ற மாதிரி தான் மனுஷன் செகண்ட் ஆஃப் மொத்தத்தையும் தூக்கி சாப்பிட்டாருங்க. எல்லாரும் நடிப்பையும் தூக்கி காலி பண்ணி நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி பங்கும் பண்ணியிருக்காப்புல. சுப்போ நிவின் பாலி வாங்க, உங்களுக்காக ஏகப்பட்ட ஃபேன்ஸ் காத்துட்ருக்கோம். உங்கள் படங்கள் அவ்வளோ பார்த்துருக்கோம். ஸோ வாங்க, மறுபடியும் ஐ எம் பேக் அப்படின்ற மாதிரி செதற விடுங்க. மோலிவுட்டில் உங்களோட இடம் இன்னும் மெற்றிடமாக இருக்கிறது. இந்த படத்தோட இன்னொரு பெரிய பலம் அமெரிக் மியூசிக். ரொம்ப அருமையாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8-10 சாங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த சாங்குமே மோஸ்ட்லி கோயிலில் போர் அடிக்கிறதோ இல்லை. படத்தோட ஒன்றி படத்துக்கு ஒரு பக்கபலமாக தான் இருந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதை கொண்டு சரி ரொம்ப அருமையாக இருந்தது. சென்னை போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மெட்ராஸ் போர்ஷன்ஸை இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தெரில, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் அடுத்த ஒரு ஜெம் அப்படின்ற மாதிரி தான் மலையாள சினிமாவில் நல்ல படங்க. இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடல அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது கொண்டாட வேண்டிய படம். சினிமா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, படங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவீங்க. பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படத்துக்கு உங்களோட மதிப்பெண் 5க்கு 4. நன்றி. அடுத்த ஃபிலிம்ஸில் சந்திப்போம். ഇന്ത്യൻ വിദ്യാഭ്യാസ സമ്പ്രദായ പ്രകാരം നല്ല ഓർമ്മശക്തിയുള്ള അലവലാദികളെയാണ് നന്നായി പഠിക്കുന്നവരെ കണക്കാക്കുന്നത്. അയ്യോ, ഞാൻ വളരെ ബിസിയാണ്. എനിക്ക് സ്കോച്ച് അടിക്കണം, റം അടിക്കണം, വാള് വെക്കണം, ഒരുപാട് കാര്യങ്ങളുണ്ട് മോനെ. ഹലോ, എന്റെ കഥ പുള്ളിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടില്ലെങ്കിലോ? അയ്യോ, നീ എന്ത് കഥ പറഞ്ഞാലും പുള്ളിക്ക് ഇഷ്ടപ്പെടും. ഇത്രയും മണ്ടനായ ഒരു പ്രൊഡ്യൂസർ എനിക്ക് ഇനി ജന്മത്തിൽ കിട്ടും.